திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விசிக மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். திருச்சி சிறுகனூரில் விசிக சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் தேர்தல் அரசியல் வெள்ளி விழா, திருமாவளவன் அகவை 60 மணி விழா, இந்தியா கூட்டணி தேர்தல் வெற்றி விழா, கால்கோள் விழா என முப்பெரும் விழாவாக மாநாடு நடத்தப்பட்டது. மாநாட்டின் முகப்பில் விசிகவின் கொடியை திருமாவளவன் ஏற்றி வைத்தார். இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி உட்பட இந்தியா கூட்டணியின் தமிழக தலைவர்கள் கலந்து கொண்டனர். முப்பெரும் விழாவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீர் சிதைக்கப்பட்டது போன்று எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜக தோற்கடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம். அதனால தமிழ்நாட்டில் பாஜக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. பாஜகன்னு சொல்றதால இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது. இந்தியாவோட ஜனநாயகத்தை, மக்களாட்சியை, மதச்சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் 2ஆக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க. தேர்தல் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டுச்சிறை. இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம். அந்த நிலைமைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். இப்ப கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை இறுக பற்றிக்கணும். நாம ஒத்துமையா இருந்தா நிச்சயமா பாஜக தோற்கடிக்கப்படும், ஜனநாயகம் வெல்லும், அதை காலம் சொல்லும். விசிக மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஜனநாயக சுடரை திருமாவளவன் வழங்கியதும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுடரை ஏந்தினர். ஜனநாயக சுடரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் இப்போது மேடையில் நாம் ஏந்துகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பொன்னாடை அணிவித்து புத்தகத்தை பரிசாக வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.